உங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்கன்னா, உங்கள நேசிக்கல அவங்க. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இவங்க உண்மையா உங்ககிட்ட அன்பா இல்ல. இது ஒரு போலியான உறவு அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியல. மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி நிக்கும்போது அங்க அவமானப்படுத்தப்படுவீங்க. அதாவது சுயநலம் தான் மேலோங்கி நிக்குமே தவிர, உங்க அன்பு அவங்களுக்கு புரிஞ்சுக்க போறது கிடையாது. அதனால உங்கள ஒருத்தங்க தூக்கி எறியிறாங்களா வேண்டான்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா, உங்க மதிப்பே தெரியாதவங்க கிட்ட நீங்க வாழ முடியாது. நீங்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள நேசிங்கன்னு சொல்றேன். ஏன்னா, இன்னைக்கு உங்கள தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னொருத்தவங்க கைக்கு அது பெரிய பொற்கிரீடமா இருப்பீங்க. அதனால உங்கள உண்மையா நேசிக்கிற உறவு வரும் வர நீங்க காத்துட்டு இருக்கணும். நல்ல பணிவை தேடுனா நமக்கு தன்னாலேயே அதிகாரம் கிடைக்குங்க. ஒரு பொறுமையை நம்ம தேடினோம்னா, பொறுமையாக இருந்தோம்னா அங்கே நமக்கு கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும். களங்கமே இல்லாமல் போலியே இல்லாத ஒரு அன்பை நம்ம தேடினோன்னா நமக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்குங்க. இதெல்லாம் கிடச்சிட்டுன்னு வைங்களா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தன்னாலே தேடி வரும்.